அது என்னவென்று பார்க்க போனால் அதிகமான மக்கள் சீரியல்ல மூழ்கி இருக்கிறதா. இன்னும் ஒருவேளை தொழிலாட்டி கூட அதை பெருசுபடுத்த மாட்டாங்க. இதை பத்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 20வது அத்தியாயத்துல 132வது வசனமா சொல்லி காட்டுறான். நபியே, உன் குடும்பத்தினரை தொழுகையை கொஞ்சம் ஏவுவீராக, நீயும் தொழுவீராக. பாருங்க சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா ரசூலவே பெருமான கட்டளையிட்டு இருக்கான். நம்மளாம் என்ன சாதாரண மனிதர்கள். அப்படி என்றா நம்மளாம் எப்படி தொழணும்? ஆனா இன்றைய காலத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு வேலை தொழிலாட்டி கூட பரவாயில்லைன்னு சொல்லி அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே அந்த சீரியலை ஒருவேளை பார்க்காட்டி அதை எப்படியாவது யாருக்கிட்டையாவது போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அது அவங்க தான் கேட்கலாம்னு சொன்னா அது அவங்க உட்காந்து வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி எல்லாம் தெரியுமா சொல்லுவாங்க. அதை நேரில் பார்க்கும்போது கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். அதற்காக அல்லாஹ் தஆலா இருந்து கண்களை படித்தான், ஒவ்வொரு உறுப்பையும் அமைத்தான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் படைச்ச ஒவ்வொரு உறுப்பையுமே தவறான வழியில தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அல்லாஹ் படைச்ச கண்களை வச்சு தீமையான வழியில செலுத்துறது, வாயில வச்சு பொய்ப்புற பேசுறது, கைகளை வச்சு துணிடுறது, இதே மாதிரி அல்லாஹ் படைச்ச ஒவ்வொரு உறுப்பையுமே தவறான வழியில தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 95வது அத்தியாயத்துல 4வது வசனமா சொல்லி காட்டுறான். லக்கத ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதரை மிக அழகான வடிவத்தில் படைத்திருக்கின்றோம். எதற்காக படைத்தான்? நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் படைத்தான். அப்படியே இருக்கிறார்கள். அதற்கு மாறாகத்தான் ஒவ்வொரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அன்றைய காலத்துல இருக்கக்கூடிய சகாபாக்கள்லாம் எங்க பயம் நடக்கும், எங்க நல்ல விஷயம் நடக்கும் சொல்லி ஆளுக்குடன் எதிர்பார்ப்பாங்கன்னா, ஆனா இன்றைய காலத்துல இருக்கக்கூடியவங்க போய் ஒரு மாற்று விஷயத்த சொல்லணும் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டா என்னால வர முடியாது, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, என்னுடைய கணவர் வருவாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில சொல்லுவாங்க என்னால நிறைய ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பக்கத்து வீட்டுல ஒரு புதுப்பட போல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா போதும் 1 மணி நேரம் என்ன 2 மணி நேரம் என்ன ஒரு நாளா இருந்தா கூட வாயை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது பார்க்கறது மட்டுமா? அதுல வேற நிறைய வாங்கணும், தொடவே இருக்கணும். அவன் எப்படி முடிவெட்டி விட்டுருக்கா, அதே மாதிரி நம்மளும் முடிவெட்டி விடணும். அவன் எப்படி குருவ சைஸ் பண்ணிருக்கா, அதே மாதிரி நம்மளும் குருவ சைஸ் பண்ணணும்னு சொல்லி அதை இன்றைய உலகில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொல்லுக்கு எப்படி தெரியுமா இருப்பாங்க? முசல்லாவுக்காக இருப்பாங்க, தக்பீர் கட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கவனம் முழுவதுமே சீரகமா இருக்கும். இப்படிப்பட்ட தொழிலை கூடுமா சகோதரிகளே? கூடவே கூடாது. இதை பத்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 107வது அத்தியாயத்துல 4வது வசனமா சொல்லி காட்டுறான். கவனமற்ற தொழிலாளர்களுக்கு கேடுதா. பாருங்க சகோதரர்களே, கவனமற்ற தொழிலாளர்களுக்கு கேடுதா. இன்னும் காப்பாற்றுறது மட்டும் இல்லாம தன்னுடைய குழந்தைகளையும் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது. பார்க்க வச்சு இவன் மாதிரி யாரு, இவன் மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கிறது. சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு எப்படி மார்க்கம் என்ன வச்சு கூட தெரியாம போயிடுது. அது மட்டுமா, அல்லாஹ் தஆலா மறுமையில விசாரிப்பான், உன்னுடைய இரவு என்ன செஞ்சேன்னு சொல்லி. அதற்கு நீங்க நான் சன் டிவி பார்த்தேன், கேடிவி பார்த்தேன் சொல்லுவீங்க. சொல்லவே முடியாது சகோதரிகளே. ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கீழக்கரை என்ற ஒரு ஊர்ல ஒரு பெண்மணிக்கு 3 ஆண் குழந்தைகள். அந்த 3 ஆண் குழந்தைகளுக்கும் கத்னா செய்றாங்க. அந்த கத்னா செய்த 3 ஆண் குழந்தைகளையும் தான் வீட்டுல படுக்க வைத்து விட்டு தான் வீட்டுல டிவி இல்லைங்கிற காரணத்துக்காக பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போறாங்க. அப்ப அந்த கத்னா செய்த 3 ஆண் குழந்தைகளையுமே கூட வந்து கத்னா செய்த இடத்துல டிவி இருக்கு. அந்த 3 ஆண் குழந்தைகளுமே இறந்து போயிருக்கு. அன்றைக்கு அவங்க தன்னுடைய உறவை பெருசா தெரிஞ்சுட்டாங்கன்னா சீரியல் பார்க்க போயிருக்க மாட்டாங்க. ஆனா தன்னுடைய உறவை விட அந்த உறவை நலமா பெருசா நினைச்சனால்தான் அந்த 3 உயிரையுமே இழக்க நேர்ந்தது. இன்னும் சில என்ன தெரியுமா செய்வாங்க, அல்லாஹ்கிட்ட தொழுகிட்டு கூட அழுத்திட்டு கூட கேட்க மாட்டாங்க. அந்த சீரியல்ல ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுட்டா போதும், அவ அழுகுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு இருக்க எனக்கு அழுவேன்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ்